உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். நம்முடைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப வேகமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுவும் ஆஃப்லைன்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது ஐஃபோனாக இருந்தாலும் சரி, ஜியோ ஃபோன் இருந்தாலும் சரி, இல்லை சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணுறேன். ரொம்ப வேகமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஜியோ ஸ்விட்ச் பற்றி. இந்த அப்ளிகேஷன் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். இருந்தாலும் நண்பர்கள் கிடைக்கிறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான இந்த அப்ளிகேஷன் பற்றி இன்னொரு டைம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் ரெண்டுத்திலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கங்க. ரெண்டுத்திலும் இன்டர்நெட் வந்து அவசியம் கிடையாது, அது ஃபஸ்ட் ஞாபகத்தில் வச்சுங்க. நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் வந்து ரொம்ப அவசியம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இதுக்கு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆசஸ்ல வந்து நான் லினோவோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சென்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறமாக நீங்கள் வீடியோஸ், ஃபோட்டோஸ், அப்ளிகேஷன், மியூசிக் ஃபைல்ஸ் எது வேணா கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற டேட்டா அதிகமாக இருக்கிற அந்த வீடியோ ஃபைல் பார்த்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே இருக்க பாருங்கள் 3 minutes 7 seconds. ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமாக கீழே டன் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சென்ட் பட்டன் இருக்குது, சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறமாக நம்ம ரிசீவ் பட்டன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மொபைல் லினோவில் பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமாக இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, வைப் கேஃபை நோட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். இது முழுக்க இந்தியன் மேட் அப்ளிகேஷன், ஜியோவோட அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுங்க. ஷேர் மாதிரியான குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்காது. ஸோ பார்க்கலாம், இங்கே வைப் கேஃபை நோட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுச்சு. இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் வந்து பண்ணிக்கங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ வேகமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 செகண்டில் நீங்கள் வந்து 200 MBக்கு மேலே நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து இங்கே மேலே டைம் கொடுத்துருக்காங்க, 2 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 2 நிமிஷத்தில் நீங்கள் 1 GB ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். அது டிபெண்ட்ஸ், அது வந்து எவ்வளோ வேகமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியானதாக ஆகும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, இது ஆண்ட்ராய்டு டு ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டு டு ஐஃபோன், ஆண்ட்ராய்டு டு ஜியோ ஃபோன், அது மட்டும் கிடையாது, நீங்கள் சிஸ்டம் கூட நீங்கள் ஃபைல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண் கூட பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ப்ளூடூத் வழியாக தானே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க எனக்கு கேட்கலாம். நீங்கள் சாதாரணமாக ப்ளூடூத்தில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய ஃபைலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ½ டேயாவது டைம் எடுக்கும். பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நிமிடத்தில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நான் ரொம்ப நன்றி, வணக்கம். Are you listening? Damn.